என்னடா ஒரே பச்சையாக வச்சிருக்காளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு அருமையான க்ரீன் சூப். இதுக்கு பேர் வந்து டாக்டர் பீலர் சூப். இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து மொத்தமாக நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன் ஹீல் பண்ணும், லிவர் மேலே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிளியர் அவுட் பண்ணும். இது வந்து டோட்டலாக ஒரு நியூட்ரிஷனல் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த சூப்பை வந்து எப்படி பண்ணுறதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் செலரி, பீன்ஸு, ஒரு zucchini, அப்புறம் கொஞ்சம் பார்ஸ்லி. இது 4 ஐட்டம் தான். இதோட நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பிளாக் பெப்பர், பிளாக் சால்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு ஃபுல் zucchini தோல் சீவாமல் அப்படியே கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பீன்ஸும் நான் காமிச்ச அந்த செலரி பார்ஸ்லியில் பாதி பாதி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த சூப் வந்து நான் வந்து இந்த ஃபிமேட்டோவோட சூப் மேக்கரில் தான் பண்ண போகிறேன். இன்னொரு நாள் இதை நார்மலாக நம்ம கேஸ் ஸ்டவ்வில் எப்படி பண்ணலான்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சூப் மேக்கரில் இப்போ பண்ணலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ சூப் மேக்கரில் நம்ம லோட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சு. என்னடா இது மேலே வரைக்கும் வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. இது நல்லா வேக வேக கீழே போயிடும். கீரை தானே எப்படி குறைஞ்சிடும். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஃபிமேட்டோவில் திக் சூப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுதான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி வெஜிடபிள்ஸ்லாம் பாயில் ஆகிட்டுருக்கு. சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். திக் சூப்புன்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் இல்லையா, நாங்கள் எப்படி இருக்கு. இதில் கொஞ்சம் பிளாக் சால்ட், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சம் பிளாக் பெப்பர், இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ். அவ்வளோதாங்க, சூப் ரெடி ஆகிடுச்சு. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் வந்து நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.